கொடுத்து ஒரே அடியா திருப்பி கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும் பண்ணையாரு? நல்ல சிவா, கும்பிடு போட்டு முதுக வளைச்சு ஐயா நீங்க தான் கதியில் ஒப்பாரி வச்சு கை நீட்டி வாங்கிட்டு போனீங்களே, அந்த பணத்தை தான் கேட்கிறேன். நான் உங்க பிச்சை கேட்க வரல. சும்மா கையேந்தி வந்து நிக்கிறார், அவ்வளவுதான். ஏன் ஆட்டாங்க சும்மா அடம் முடிச்சுக்கிட்டு? அன்னைக்கு நீங்க கேட்டீங்க, இன்னைக்கு இது கேக்குது. பிச்சை கேட்கும் போதே போடுங்களேன். கொஞ்சம் தவணை கொடுங்கன்னு நாங்க அப்பவே கேட்டோம். ஏன்னா நாங்க ஆதரவில்லாத அனாதை ஆயிட்டோம். நல்ல சிவம், நீர் நினைச்சா இப்பவும் உமக்கு ஆதரவு இருக்கு. உம கனவுல அடைஞ்சு சந்தோஷமா வாழ்ற காலம் வந்துட்டே இருக்கு. புரியலையா? யாரோட வாயில இருந்து வருது? ஆபத்து என்னமோ வருதுன்னு அர்த்தம். பெற்றவங்களுக்கு பையங்க உதவி செய்யறத விட பெண்களும் உதவி செய்வாங்க ஐயா, பெண்களும் உதவி செய்வாங்க. அது எப்படிங்க? எப்படிங்க? ஒண்ணும் புரியாம நீங்க எல்லாம் ஒரு நாட்டாம. ஆமா, காவேரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்க கடல்லாம் பைசல் பண்ணிடுறேன். பரமசிவம், நான் உனக்கு முன்னாலே இந்த ஊர்ல பிறந்தவையா. பொன்னையா போயிட்டானே, இந்த கிழவனே என்னையான்னு மிரட்ட வந்தியா? அந்த பொன்னையாவை பெற்றவன் நான் தாயா. பொன்னையா என்னையா? நான் தாயா? நாட்டாம நீ கோச்சுக்கிட்டால நல்ல எதிர்மோனையோட கோச்சுக்கல. எதுக்கு வீண் பேச்சு? கடனை கொடுக்க வழி சொன்னேன். முடியலன்னா இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சிடு. பரமசிவம், என் பொண்ணை ஒரு காட்டு மிருகத்தை கொடுக்கறதை விட என் வீடு எழுதி கொடுக்கறதை பெருமையா நினைக்கிறேன். ரிஜிஸ்டர் ஆபீஸ் போலாமா? தம்பி என்னப்பா? ஐயா ஏன் இப்படி நபோதிமா நடிச்சுக்கிறீங்க? எங்க அண்ணன் என்னைக்கு கிளைமேக்ஸ்ல ஜெயிச்சிருக்குது. முடிவு நம்ம பக்கம் தான். இந்த வீடு உங்களுக்கு. நாங்க பாத்துட்டு வரோம். ஐயா, மயிலாப்பூர்ல பயில்வான் சிங்கராயர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? மயிலாப்பூர்ல பயில்வான் சிங்கராயர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு ஆமா, நீ ஊருக்கு புதுசா? என் மச்சான தேடிவிட்டு பட்டணத்துக்கு வந்த. ஏயா, இந்த பயில்வான் சிங்கராயர் வீடு எங்க இருக்குது சொல்ல? சிங்கராயர் வீடு தானே? ஓ, சிங்கராயர் வீடு. அட ஏயா பல்லவி பாடிக்கிட்டு இறந்திருந்தா சொல்ல. உனக்கு அங்கதானே போகணும். பேசாம சைக்கிள் ஏறு, டபுள்ஸ் போ. அது என்ன அது டபுள்ஸ்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இடத்த சொல்லு, நானே போய்க்கிறேன். எனக்கு இன்னும் புரியல. அது சுத்த மோசமான இடம். அதெல்லாம் நீ வயசு பொண்ணு தனியா போலாமா? நீ வா சொல்றேன். ஏயா, இது நெல்லு குத்துன கை, பல்ல தட்டிப்படும் தெரியுமில்ல? மரியாதையா சொல்லு, எங்க அந்த பயில்வான் வீடு? பக்கத்து தெருவுல இருக்கு. அம்மா, கொஞ்சம் கையை கொடுக்குறியா? கையை முடிப்பேன். உன்னையா என்ன எண்ணிட்டு இருக்கிற? எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கேன்னு பார்த்தேன். 3/4 காலம் தீர்த்துங்க. எல்லாம் உன் முயற்சி தான்ப்பா. இல்லைங்க, எல்லாம் உங்க ஆதரவு தாங்க. ஐயா, இதுக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையே. செய்யலாம் பொன்னையா, செய்யலாம். நீ நினைச்சா செய்யலாம். நினைக்கிறதா? அதுக்காகத்தானையா காத்திருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? வந்து வேண்டாம் வேண்டாம், இன்னும் நீ தயாராகல. நான் எதுக்கும் தயாரா இருக்கீங்க. இது என் மான பிரச்சனை. அப்படின்னா என் உயிர் பிரச்சனை இது. சொல்லுங்க. அப்போ பாருங்க, இது யாருங்க? புது மல்யுத்தக்காரன். வேறு இவனும் உன் மாதிரியே தான் பேர வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறானா. தற்சமயம் அவன் பேரு முகமுடி. இங்க வந்திருக்கான். தெரியாது. ஏன் தொழில் விரோதி சாண்டோ நஞ்சப்பனதான் உனக்கு தெரியும் இல்ல? ஆமா, உங்ககிட்ட போட்டு தோத்து போங்க. அவன்தான் இவனை தயார் பண்ணி யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சவால் விட்டு இருக்கிறானா. சவால் ஜெயிச்சுட்டா ₹1,00,000 பரிசு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஜெயிச்சவன் தோத்தவன் முகமுடிய கிழிக்கலாம். உள்ள இருக்கிறவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன்னா இவ்வளவு காலமா நான் கட்டி காத்த அந்த புகழெல்லாம் வீணாயிடும் பொன்னையா, பாழாயிடும் பொன்னையா. கவலைப்படாதீங்க. நீங்க சரின்னு சொல்லுங்க, நானே அந்த சவாலை ஏத்துக்கிறேன்.
அவன் முகமூடி கிழிச்சவன். அது போதும் பொன்னையா, எனக்கு அது போதும். பொன்னையா, அவங்கிட்ட சண்டை போட்டவங்க பல பேரு மேடையிலேயே செத்து இருக்கிறாங்களா. அதனால நீ கடுமையா பயிற்சி எடுத்துக்கணும். அது மட்டுமல்ல பொன்னையா, போட்டி முடிகிற வரைக்கும் மனசுல வேற எந்த ஆசைக்கும் இடம் கொடுக்க கூடாது. பொன்னையா, உன் திறமைய பார்த்து பல பெண்கள் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ யாரையுமே பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவங்கள நினைக்கவே கூடாது. நினைச்சு பார்க்க கூட எனக்கு யாருமே இல்லைங்களா? அப்படி என்னையோட அநியாயமா இருக்குது. கெட்டும் பட்டணம் சேர சொல்லுவாங்க, நீ பட்டணம் வந்து கெட்டு போயிட்டயா. நீயே கதினு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன். என்னையா தோழன்னு சொல்றேன், நீ நல்லா இருப்பியா? யாருமா நீ? இவர் பொண்டாட்டியா? ஏன் சும்மா பயந்துகிட்டே நிக்கிற? நீதான் என் புருஷன் சொல்ல. இதான் பொய்ங்க, நம்பாதீங்க. பொய் சொல்ற அபாண்டம். பொன்னையா, நீ என்ன இப்படி ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை. ஐயா, சத்தியமா சொல்றையா, எனக்கு கல்யாணமே ஆகலையா. என் வார்த்தை நம்புங்கய்யா. பொய் பொய் நம்பாதீங்க. இந்தாயா, கிராமத்துல அத்தனை பேருக்கு மத்தியில நீதான் என் பொண்டாட்டின்னு சொல்லல. அதுக்காக பஞ்சாங்கர் ஒண்ணு ஊரை விட்டு வரல. அப்படி அநியாயமா போய் சொல்றேன். பொம்பளை ரொம்ப கொல்ல. ஐயா, கல்யாணம் செஞ்சுக்கிறேன் நான் சொன்னது உண்மைதாயா. ஆனா கல்யாணமே நடக்கலையா. வந்தியா வழிக்கு? அதான் கேட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, அது போதும். என்ன இது? வாங்கம்மா, நீங்களே கேளுங்கம்மா. நான் என்ன ஏமா மனசோட மனசு ஒத்து போயிட்டு அது போதாதா? ஊரை கூட்டி மேளம் தட்டி சோத்த போட்டு தாலி கட்டாதான் கல்யாணமா? நீங்க சொல்லுங்கம்மா. நீ சொல்றது சரிதாம்மா. அப்படி சொல்லுங்க. இந்த பொண்ணையா என்னையே ஏமாத்தணும்னு பாக்குறாரு. நான் என்ன பச்சை குழந்தையா? இல்லம்மா, நீ சிகப்பு குழந்தை. அதான் பொண்ணே அவன் மேல ஆசைப்பட்டிருக்கான். ஆமா, என்னமா நீ அந்த பக்கம் சேர்ந்தீங்க? ஆபத்து ஆபத்து. இந்த பார், ஒரு நிமிஷம் இணைங்க இருக்க கூடாது. போ கிராமத்துக்கு. போனா போ, போயிடு போயிடு போ. உன்னை நம்பி நான் வீடு வாசல் சொத்து சுகம் பெத்தவங்க மத்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு போன்னு லோட கத்திக்கிட்டு இருக்க. நான் எங்கம்மா போவேன்? நீ எங்கேயும் போக வேண்டாமா, இங்கே இருக்கலாம். பொன்னையா பெரிய போட்டியில கலந்துக்கு போறான். வெற்றி பெறட்டும், உன்னையே பரிசா கொடுக்கிறேன். கல்யாணத்தை நான் சிறப்பா நடத்துறேன். பொன்னையா, இப்ப என்னையா சொல்ற? இனிமே நான் இங்கேயே தான் இருக்க போறேன். இதெல்லாம் நீ வச்சுக்காத. இந்த போட்டி முடிய வரைக்கும் கண்ட முழிக்கவே போயிடலாமா? முழிப்பேன். ஏங்க, இன்னைக்காவது ஏதாவது வேலை கிடைச்சதா? உங்ககிட்ட பணம் இருந்தப்போ கர்ணனையே தோக்கடிச்சிங்க. படிப்புக்குன்னு கல்யாணத்துக்குன்னு வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி இறைச்சிங்க. அப்படி வாங்கிட்டு போறவங்க எல்லாம் இப்ப கிட்ட வர்றாங்களா? ஒரு வேலைக்காவது ஏற்பாடு செய்யறாங்களா? எல்லாரும் இந்த பரமசிவத்துக்கு பயப்படுறாங்க மீனாட்சி. அப்பா, கூலி வேலை செஞ்சாவது உங்க 2 பேரையும் நான் காப்பாத்துறேன்ப்பா. காவேரி, வேண்டாம்மா. கட்டின பெண்டாட்டிக்கும் பெத்த மகளுக்கும் சோறு போட முடியாதவன் இருக்கிறத விட சாகிறது. நான் சாக போறேன்னு பயப்படுறீங்க மீனாட்சி? அதுவும் முடியாதம்மா. அந்த யமதர்மன் கூட பண்ணையாருக்கு பயப்படலாம். ஓஹோ, இதுவும் அறந்து போச்சா? சரி. தொண்ணூத்தி 95, 96, 97, 98, 99. 100. பிரமாதம் பிரமாதம். யோ பொன்னையா, இந்த போட்டியில உன்னை யாரும் ஜெயிக்க முடியாதியா. உனக்கு தான் வச்சு யாருங்க வளர்த்துங்க? இதுதான் வந்தேன். என்ன வேர்வை என்ன வேர்வை? ஆமா, நீ என்ன கதவை சாத்திக்கிட்டு எக்ஸசைஸ் பண்றியா இல்ல குளிக்கிறியா? பொம்பளைங்க வரக்கூடாது சொல்லிருக்கா இல்லையா? பொம்பளைங்க தானே வரக்கூடாது. என்ன நல்லா பார். இப்போ நான் கண்ணம்மா இல்ல கண்ணப்பா. மரியாதையா இருந்து போதே இல்லையா? என்னது நீ பாட்டுக்கு சும்மா போப்போன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிய? இந்த காலத்துல பொறத்தையா நிலத்துல குடிசை போட்டவனே வெட்ட முடியல. இந்த பாரு, இந்த வீடு உனக்கும் சொந்தம் இல்ல எனக்கும் சொந்தம் இல்ல. நீயும் ஓசி நானும் ஓசி. என்ன கிண்டலா பண்ற?
பொம்பளைங்களே பார்க்க மாட்டான். பார்க்க மாட்டாராம், பார்க்க மாட்டார். இப்படித்தான் அவரும் சொன்னான். எவன் சொன்னா? அவன் தான் விஸ்வாமித்ரன். கடைசியில என்னாச்சு தெரியுமா? ஒரு குழந்தை தூக்கி கையில கொடுத்துட்டா வேறக்கா. நான் என்ன கொடுப்பேன் தெரியுமா? என்ன கொடுப்பேன்? உன் பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். எங்க கொடு பாக்கலாம். இந்த பேசா. அண்ணே அண்ணே வரப்போறா பொண்ணையா வரப்போறா, ₹1,00,000 பணத்தோட வரப்போறா. ₹1,00,000 பேப்பர் பாக்கலையா நீங்க? முகமூடிக்கும் பொண்ணை இருக்கும் மல்யுத்தம் ஜெயிச்சு ₹1,00,000 பணத்தோட வரப்போறா. அந்த இடத்துல அவன் தோத்துட்டான்னா முகமூடிய பொண்ணைய போட்டு அவன் தான் ஜெயிப்பான்றான். ஆமாங்க, அவன் தான் ஜெயிப்பான்னு பட்டணத்துல கூட எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏண்டே அவன் குடும்பத்தை நடுத்தருவுல நிக்க வச்சு வரப்போறா உன் கழுத்த நேரம் சிசி எடுத்து தனியா ரோட்ட வச்சுட்டு போக போறான். ஐயோ அந்த நாள் இன்னைக்கு வர போதும், நான் பார்க்க பாக்கணும். அவன் வர மாட்டான், வரக்கூடாது. ஏய், ஐயா. பொன்னையா, உன் வெற்றியில தான் என் மானமே இருக்குது. கவலையப்படாதீங்க, வெற்றி உங்களுக்கு தான். பொன்னையா, பொன்னையா, இன்னைக்கு மட்டுமில்ல, என்னைக்குமே வெற்றி உனக்குதான். வா வேலைக்கு. ரசிக பெருமக்களுக்கு வீர விருந்து துவங்க இருக்கிறது. மாபெரும் மல்யுத்த போட்டி. போட்டியிலே முதல்வராக கலந்து கொள்கிறார் மல்யுத்த சக்கரவர்த்தி சாண்டோ நஞ்சப்பர் கண்டெடுத்த ஆற்றல் மிகு வீரன் கருஞ்சிறுத்தை. அவரை எதிர்த்து போட்டியிடுபவர் மல்யுத்த மாமன்னன் காஞ்சியின் சிங்கம் மாமல்லர் சிங்கராயன் அறிமுகம் செய்திட்ட வீரமாத்தங்கம் பொன்வேங்கை. வீரமாத்தங்கம் பொன்வேங்கை. இந்த மாபெரும் மல்யுத்த போட்டிக்கு நடுவராக இருக்கின்றார் சுந்தர். நடுவர் சுந்தர்.
என் மானத்தை காப்பாத்திட்ட, நீ போட்ட சபதத்தை நிறைவேற்றிட்ட, நீ ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்ட. அவன் முக முடிய கிளி கிளி. தம்பி தம்பி தம்பியா, ஆமாயா, என் கூட தானே தம்பியா. டாக்டர் சார், கவலைப்படாதீங்க. உங்க தம்பிக்கு ஒண்ணும் இல்லை. குவைட் ஆல் ரைட். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போகும். நன்றி டாக்டர். தட்ஸ் ஆல் ரைட். ஐயா, தம்பிக்கு குணமாயிடுச்சு, ஆபத்துல டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயா, உனக்கு பொன்னான மனசு, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், கவலைப்படாதே. நான் ஊர்ல இருந்து வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. நான் உடனே போகலன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அப்பா அம்மா பயந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா தம்பி இல்லாம நான் தனியா போக கூடாது. அதனால கண்ணம்மாவை ஊருக்கு அனுப்பி அப்பா அம்மாட்ட நாங்க பின்னாலே வர்றோம் அப்படின்னு சொல்ல சொல்லணும். போக சொல்லு. நான் சொன்னா போக மாட்டேன், நீங்க சொன்னா தான் கேட்பாங்க. சொல்லுங்க ஐயா. அப்படியா? நல்ல யோசனை. நான் உடனே போய் கண்ணம்மாவை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு மறு வேலையை பாக்குறேன். நீ தம்பியை பார்த்துக்கோ. வந்துட்டியா? எப்பமா வந்த? என்ன பத்தின விசாரணை எல்லாம் இருக்கட்டும். உங்க வீடு என்ன ஆச்சு? எதுக்காக இந்த குடிசையில இருக்கீங்க? நான் அங்க போய் உங்களை தேடிட்டு வரேன். அந்த வீட்டை விட்டு பண்ணையார் தான் எங்களை வச்சுட்டாரு. அதான் ஏன்னு கேக்குறேன். கடன் பாக்கி. கடன் பாக்கியா? யார் சொன்னது? முழு கடனையும் பொன்னையா தான் எப்பவா அடைச்சிட்டாரு. என்னமா சொல்றேன்? உண்மைதான் மாமா. பொன்னையா இப்ப சாதாரண ஆள் இல்ல, பச்சனத்தன பெரிய பயில்வான். அப்பப்ப சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் பண்ணையாருக்கு அனுப்பி முழு கடனையும் அடைச்சிட்டாரு. அப்படியா? அந்த பாவி பரமசிவம் எல்லாத்தையும் பறிச்சு விட்டானேம்மா. கடவுளே, அவனுக்கு காயம் இல்லையா? ஏன் இல்ல, நான் இருக்கேன். இப்பவே அந்த பண்ணையார் கிட்ட போய் 2 ரவுண்ட் கேட்டு வரேன். கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. யோ பண்ணையார். கண்ணம்மாவா? எங்க வந்த? கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா, உன்னை கருமாதி பண்ணத்தான் வந்தேன். அடையே கத்துறேன். எதுக்காக அந்த நாட்டமக்காரர் குடும்பத்தை வீட்டை விட்டு வெறுத்தேன்? பாவம் வயசானவங்க, அவங்க வயசத்துல ஏயா கொட்டிக்கிற? பொன்னை அனுப்பினாரே பணம், அதெல்லாம் என்ன ஆச்சு? போச்சுடா. யாருகிட்ட யாரு கணக்கு கேட்கறதுன்னு கணக்கே கிடையாதா? சாதாரணமா கணக்கு கேட்டாலே போச்சு பாரு. பொம்பளை கேட்டா சும்மா இருப்பாரா? சூடு ஏறுது. அத பத்தி கேட்கறதுக்கு நீயா? பொன்னையோட வருங்கால பொண்டாட்டி, நாட்டமக்காரனோட நாட்டு பொண்ணு. ஒண்ணா பேய் மாதிரி கத்த. நான் இன்னும் பேய மாறலைன்னு தான் வருத்தப்படுறேன். நான் மட்டும் பேய இருந்திருந்தா நீ செஞ்சிருக்கிற அக்கிரமங்களுக்கு ஒரு ரத்தத்தையே குடிச்சிருப்பேன். உன் குடலை உருவி கொடியா கட்டி என் புடவைய காய வச்சிருப்பேன். என்னங்க புடவை காய நான் பாக்கணுமே. கண்ணம்மா, மரியாதையா பேசு. அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அட என்னையா நடக்கும்? இது புல் வெட்டின கைதான். ஆனா அநியாயக்காரங்களோட பல்லையும் தட்டுங்கிறத மறந்துடாத. இப்ப நீ என்னடா சொல்ற? மரியாதையா நாட்டாமக்காரரோட வீட்டை அவர்கிட்டயே ஒப்படைச்சிரு. இல்லன்னா இல்லன்னா பொன்னைய புயல் மாதிரி வருவார், புலி மாதிரி பாய்வார், நீ பஞ்சு மாதிரி பறந்துடுவ. உன்னையா இந்த பரமசிவத்தை தானே எடுப்பான்? ஆமா. கண்ணம்மாவுடைய கணவன் எடுக்க மாட்டானே. என்ன? உன்னையா வரும்போது உன் கழுத்துல நான் கட்ட தாலி மின்னும். இவனை நம்ம காத்து கொண்டு கேட்டு போன.
நரசிம்மம் காப்பாத்துங்க, நரசிம்மம் நரசிம்மம் என்னை காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ கொடுமை செஞ்சேன், அதெல்லாம் மன்னிச்சு என்னை காப்பாத்துங்க. அப்பா, இந்த சமூக தோஷம் இதையும் விட்டு வச்சாது. இந்த நாட்டுக்கே செய்ய பெரிய துரோகம். நரசிம்மம் அப்பவே சொன்னேன்ல, அவர் வந்தாருன்னா வாங்குவேன். நாட்டாம பண்ணையாரு காலை வாரித்தான் பாத்துருக்கிறேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறத இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் பணிய வைக்கிறதுக்கு எங்க அண்ணன் பொன்னையாரால தான் முடியும். பணிஞ்சா மட்டும் போதாது, ஊராரை ஏமாத்தி சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் முதல்ல திருப்பி கொடுக்க சொல்லுங்க. நரசிம்மம், நான் ஊரை ஏமாத்தி சேர்த்த சொத்து அத்தனையும் திருப்பி அவங்க கிட்டயே கொடுத்துறேன். என்ன மன்னிச்சுங்க. அதுதான் முறை.